இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க போகுது. மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அம்மாவுக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு வச்சுட்டு எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நான் குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. இதை குடிச்சு முடிச்சுட்டு கடகடன்னு நான் போய் ரெடி ஆகணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேற்றுக்கே பிளான் பண்ணி வச்சோம். இது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, மேரேஜுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது, அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு தான் நான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சாந்து போட்டுலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நேற்றுக்கு ஒரு 2 days முன்னாடி எங்கள் போயிருந்தோம் ஒரு ஷாப்புக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு. அங்கே தான் நான் இதை பார்த்தேன். அந்த கார்ட்டூனுக்காகவே நான் ஆக்சுவலி இதை வாங்கிட்டேன். நல்ல ஒரு பர்பிள் கலரில் க்யூட்டாக இருந்தது இந்த கார்ட்டூன் பார்க்கறதுக்கு. இப்போ நான் டெய்லியுமே இதுலேருந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ளூ கலர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. எங்கள் அம்மா வேறு அடிக்கடி என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல். ஃபஸ்ட்டு போனதும் ஃபேன்சி திங்ஸ் தான் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். நான் வேறு சைடில் சும்மா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்ததுன்னு அங்கே கேமராவை சாட்சி வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு அங்கே இருக்க அக்காவுக்கு வந்துட்டு என்னோட ஃபோனுன்னு தெரியாமல் அவங்க திடீர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நான் வேற திட்ட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். கடைசியில் அவங்க ஸ்வீட்டாக சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே பரவாயில்ல அப்பாடி அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு செயின் வாங்கி வச்சுருந்தோம். அது வந்துட்டு லாஸ்ட் வீக்கே வாங்கியாச்சு. பட் அது கொஞ்சம் பாலிஷ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அங்கே போனால் அந்த கடை இன்னும் ஓப்பனே பண்ணல. பட் இவங்களோட இன்னொரு பிரான்ச் தான், கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கேப்பில் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போயிட்டு ரோஸ்ட்டு வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். அது என்னன்னு தெரியல, என் நேரமோ என்னமோ அது ரொம்ப ஹார்டாக வேற இருந்தது. திரும்பியும் அந்த கடைக்கு போய் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் எடுக்க போகலாம், பேலன்ஸ்ன்னு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போத்தீஸ் தான் போனோம் காந்திபுரத்தில். அன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல்னால அங்கே ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு க்யூட்டான ஒரு டெடி பியர், அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கே பொங்கல் கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாரீ எடுக்க போயிட்டோம். நான் போகும்போதே எல்லோ கலர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ரெண்டு பார்த்தா நான் வந்து செகண்ட் ஒன் தான் வாங்கினேன். இவன் கீழே வந்து பார்த்தா ஏதோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாரியோட ப்ரைஸ் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தேன். தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா கரெக்டாக என்னோட ஹல்தி ட்ரெஸ் பார்சல் வந்துடுச்சு. இதை வந்து நான் ஒரு 2 daysல வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பிரைட் டு பி வந்தோன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கே நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா தாத்தா வீட்டில். அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தாத்தா வீட்டுக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாத்தா வீட்டுக்கு போய் ஒரு 1 hour அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எனக்கு பிரைட் டு பி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதனால் தாத்தா கொண்டு போய் முன்னாடி ட்ராப் பண்ணிட்டார் பஸ் ஸ்டாண்டில். அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டா. நான் இன்றைக்கி போத்தீஸில் மீட் பண்ணது வந்துட்டு ரவீனாவை தான் மீட் பண்ணேன். ஷீ இஸ் ஸோ ஸ்வீட். அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பிரைட் டு பி செலிப்ரேஷனுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரைட் டு பி வீடியோ நான் பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.